கோலி டாக் கோலிவுட் நியூஸ். காவிய தலைவன் கிட்டப்பா சுந்தராம்பாள் கதை இல்ல வசந்தபாலன். அரவான் படத்துக்கு அப்புறம் வசந்தபாலன் இயக்கிட்டு வரும் படம் காவிய தலைவன். சித்தார்த், பிருத்திவிராஜ், வேதிகா, அனைகா ஷெட்டி நடிக்கிறாங்க. AR ரஹ்மான் இசையமைக்கிறாரு. நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்யறாரு. ரிலையன்ஸ் மீடியாவும் வயநாட் ஸ்டுடியோவும் இணைஞ்சு தயாரிக்கிறாங்க. பல கோடி ரூபாய் செலவுல இந்த படத்தை ஓசைப்படாமல் எடுத்துட்டு வராரு வசந்தபாலன். இந்த படம் பழம்பெரும் நடிகர் SG கிட்டப்பா KP சுந்தராம்பாளோட கதைன்னு சொல்லப்பட்டது. இது பத்தி வசந்தபாலன் எதுவுமே சொல்லாம மௌனம் சாதிச்சுட்டு வந்தாரு. இப்போ முதல் முறையா படம் பத்தி பேசியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறது, அங்காடி தெரு படப்பிடிப்பின் போது எழுத்தாளர் ஜெயமோகன் என்கிட்ட நாடக கலைஞர்களோட வாழ்க்கை பத்தி நிறைய பேசினாரு. மேக்கப், நாட்டியம், நாடகம், நடிப்பு, கைத்தட்டல்னு அவங்க ஒரு வித்தியாசமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கைய பதிவு செய்ய முடிவு செஞ்சிருந்தேன். அதுதான் காவிய தலைவன். அரவான் படத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை இயக்க இருந்தேன். இது பெரிய பட்ஜெட் படம். அந்த அளவுக்கு தயாரிப்பாளர் கிடைக்காததுனால ஒதுக்கி வச்சிருந்தேன். கிடைச்ச உடனே ஆரம்பிச்சுட்டேன். இது மேடை நாடக கலைஞர்கள் பத்தின கதை. தனிப்பட்ட யாருடைய கதையும் சொல்லல. கிட்டப்பாவோட நேரடி வாரிசுகள் இது பத்தி என்கிட்ட கேட்டாங்க. இது அவங்களோட காதல் கதை இல்லைன்றத தெளிவா சொல்லிட்டேன்னு சொல்றாரு வசந்தபாலன்.